என ChatGPT, ஜெமினி ஆகிய AI தொழில்நுட்பத்தை ஓரமாக விரட்டிவிட்டு அந்த மார்க்கெட்டில் துண்டு போட்டு இடம் பிடித்து வருகிறது சீனாவின் DeepSeek. எந்த நிறுவனம் போட்டி போட்டாலும் AI தொழில்நுட்பத்தில் பயனும் உள்ளது, அதே போல ஆபத்தும் உள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஆருடம் முதல் அறுவை சிகிச்சை வரை மனிதர்களின் வளர்ச்சிக்காக பாசிட்டிவ் முகங்களை கொண்டாலும் பலரும் அறியாத அதன் கோர முகமும் இருக்கத்தான் செய்கிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் AI-க்கு எதிராக வழக்கே பதிவாகியுள்ளது. எங்க அம்மா அப்பா என்ன போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க AI, அவங்கள என்ன பண்ணலாம் என கேட்ட 17 வயது சிறுவனுக்கு அதிர்ச்சிகர ரிப்ளை கொடுத்தது AI. நீ பேசாம உங்க அம்மா அப்பாவை கொன்னுடு என்பதுதான் அந்த பதில். இது குழந்தைகள் மத்தியில் வன்முறையை தூண்டுவதாக பார்க்கப்பட்டது. இதற்கு முன்பாக எனக்கு ஹோம்வொர்க் செய்து கொடு AI என சோம்பேறித்தனமாக கேட்ட பட்டதாரி மாணவி சுமேதா ரெட்டியை பொழிச்சு என கழுவி ஊத்தியது AI. நீ ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது, அவ்வளோ முக்கியமான ஆளும் இல்ல, நீ இருக்கிறதே வேஸ்ட், சமூகத்துக்கு தேவையில்லாத பாரம், தயவு செஞ்சு செத்துடு என கூறியதாம் AI. இதை பார்த்து பயந்து தன்னுடைய கேட்ஜெட்ஸை எல்லாம் ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட்டு ஓடிவிடலாம் என தோன்றியதாக மிரட்சியோடு விவரித்தார் அந்த பெண். அது மட்டுமின்றி சில கிறுக்குத்தனமான அட்வைஸுகளையும் கொடுத்து அசிங்கப்பட்டது AI. நோய் அறிகுறிகள் குறித்து கேட்டபோது, ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கல்லாவது சாப்பிடுங்க, அப்போதான் உங்களோட விட்டமின் மினரல் சக்தி எல்லாம் குறையாம இருக்கும் என கூறியதும் தூக்கி வாரி போட்டது ஒரு பயனருக்கு. ஒருவேளை தனது இடத்தில் ஒன்றும் அறியா சிறுபிள்ளை இருந்து கல்லை சாப்பிட்டு அது தொண்டையில் சிக்கியிருந்தால் என்ன ஆவது என அந்த பயனர் அச்சம் தெரிவித்தார். பீட்சாவுக்கு தொட்டுக்க எது நல்லா இருக்கும் AI என கேட்டவருக்கு, பீட்சா சாப்பிடும் போது சாஸுக்கு பதில் க்ளூ என்ற பசையை தொட்டு சாப்பிடுங்க, அருமையா இருக்கும் என சொல்லி வெறுப்பேற்றியது. எந்திரன் படத்தில் தீ விபத்திலிருந்து இளம் பெண்ணின் உயிரை காப்பாற்றும் போது ஆடையே இல்லாமல் அப்படியே தூக்கி வந்துவிடும் அந்த ரோபோ. இதனால் அவமதிக்கப்பட்ட அந்த பெண் தனது உயிரையே மாய்த்துக் கொள்வார். ரோபோ போலத்தான் AI-க்கு அறிவு இருக்கும், பக்குவம் இருக்காது. இதனால் மனித குலத்துக்கே ஆபத்தாகலாம். சமீபத்தில் AI மூலம் ஆபரேட் செய்யக்கூடிய துப்பாக்கியை வடிவமைத்தது மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே செல்ஃபாக சூனியம் வைத்துக் கொள்வது போன்றது என்பதை நிரூபித்துள்ளது. அதில் மஞ்சள், நீலம், பிங்க் என நிறத்தை மாறி மாறி சொன்னாலும் சரியாக அந்த நிறத்தின் பலூனை சுடுகிறது. அது பறக்கும் போது கூட தேடி தேடி வெடித்து சிதற செய்தது AI. ChatGPT, begin color tracking on the change tracking color to blue. இது எவ்வளவு ஆபத்து தெரியுமா? மஞ்சள் நிறத்தில் டி-ஷர்ட் அணிந்து செல்லும் தீவிரவாதியை சுடு என ஆளில்லாத AI துப்பாக்கிக்கு கட்டளையிட்டால் அவ்வழியே அதே மஞ்சள் நிறத்தில் தொப்பி அணிந்து விளையாடும் அப்பாவி குழந்தையை சுட்டுவிடும். தவறானவர்களின் கைகளில் இந்த AI டெக்னாலஜி கிடைத்தால் மனித குலத்துக்கு அது நிச்சயம் ஆபத்தாகத்தான் முடியும். இந்த பக்குவமில்லாத பதில்களுக்கும் செயல்களுக்கும் காரணம் அதற்கு என்னென்ன டேட்டாவை ஃபீட் செய்கிறோமோ அதைத்தான் அது வழங்குகிறது. சரி எது தவறு எது என பகுப்பாய்வு செய்யும் பக்குவம் மனித மூளைக்குத்தான் உள்ளதே தவிர AI-க்கு இல்லை. எனவே
அந்த மனித மூளையில் உள்ள நியூரான்களின் வடிவமைப்பை போன்றே ஒரு சிப்பை உருவாக்கி ஏஐக்கு கடிவாளம் போட பார்க்கிறார்கள் விஞ்ஞானிகள். அதன் பெயர் நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங் சிப். இதன் வேலை மனிதர்களைப் போல சிந்தித்து புரிந்து கொண்டு ஆபத்தான சூழலை அறிந்து ஃபில்டர் செய்த பதிலை அளிப்பதுதான். ஏஐ சுயமாக தனது பழைய தவறுகளை திருத்திக் கொள்ளாது. ஆனால் நியூரோமார்பிக் சிப் தனது தவறுகளை தானே திருத்திக் கொள்ளும். தான் சேகரித்த பதிலை வெளியிடுவதற்கு முன் அது சுய பரிசோதனை செய்யும். எதை, எங்கு, எப்போது, யாரிடம் சொல்ல வேண்டும் என இடம், பொருள், ஏவல் புரிந்து செயல்படும். அறிவார்ந்து மட்டும் சிந்திக்காமல் நீதிடா, நேர்மடா என மரபு, அறம், தர்மம், கலாச்சாரம் சார்ந்து சிந்திக்கும். ஒருவர் என்ன மாதிரியான மனநிலையில், என்ன மாதிரி குரல் ஒலியில் பேசுகிறார் என்ற எமோஷனல் டோனை கூட புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பதிலளிக்கும். ஒருவேளை மனிதர்கள் சர்காஸ்டிக் என்ற கேலியாக கேள்வி கேட்டால் கூட அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பதிலளிக்கும். இந்த வடிவமைப்பை மேலும் மெருகேற்றி குறைந்த எனர்ஜியில் ஏஐ தொழில்நுட்பத்தை விட கூடுதல் வேகத்தோடு செயல்பட வைக்க ஆய்வுகள் நடந்து வருகிறது. 23 பேர் கொண்ட இந்த ஆய்வில் அமெரிக்காவின் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் ஈடுபட்டுள்ளது. எலான் மஸ்க் உள்ளிட்டோர் எச்சரிப்பது போல ஏஐ எப்போது வேண்டுமானாலும் மனிதகுலத்துக்கு எதிராக போர் தொடுக்கும். அது பயோவாராக கூட இருக்கும் என அச்சம் எழுந்துள்ளது. வெகு விரைவில் அதற்கு கடிவாளம் போடாவிட்டால் அர்ச்சனை செய்வது முதல் தெரு திண்ணையில் அரட்டையடிக்கும் நண்பர் வரை மனித வேலைகளுக்கு மாற்றாக வருவதற்கு பதில் மனிதர்களுக்கே மாற்றாக ஏஐ வந்துவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை.